ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ எக்ஸாம் ரொம்ப நெருக்கம் வந்துருச்சு. உங்களுக்கு 10 டேஸ் மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. இன்றைக்கி 2 எல்லா இன்ஸ்டியூட்லேயும் நாளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க மிஷின்ஸ்லாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக அடிங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்டேட்மெண்ட்டு ஆகஸ்ட்டு 2025 உங்களுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்துட்டு இருக்கணும் தான். ஆகஸ்ட்டு 2025 இது எப்படி அடிக்கிறதுன்னு உங்களுக்கு சும்மா ஒரு அடித்து பார்த்துருக்கோம். ஆகஸ்ட் எக்ஸாம்து பாருங்கள், 2 வரியில் வருது ஹெட்டிங்கு, பாக்கி எல்லாம் இது பாருங்கள், 2 காலத்தை சேர்த்து ஒரு ஹெட்டிங், 2 காலத்தை சேர்த்து ஒரு ஹெட்டிங்கு, நேம் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். இது பாருங்கள், உங்களுக்கு இதுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா செயின் லெட்டர். செயின் லெட்டரில் பாருங்கள், கீழே பாருங்கள் அட்ரஸ் எத்தனை வந்திருக்கு அப்படின்னு. இப்போ 2ஐயும் அடிச்சிருக்கு, அதை காமிக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ் அடித்ததை கால்குலேஷனோட காமிக்கிறேன். கொஞ்சம் கால்குலேஷன்னா நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இது ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்கள். இது ஸ்டேட்மெண்ட்டு 2 லைனு, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸ் விடணும். அப்படியே பார்த்துக்கோங்க. கீழே 681 கோட் நம்பர், 681 கோட் நம்பர். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் இடையில டபுள் லைன் ஸ்பேஸு. அப்படியே நான் 2 காலத்தை சேர்த்து ஒரு இது, அடுத்த 2 காலத்தை சேர்த்து ஒரு இது. நல்லா பார்த்துக்கோங்க. இதுக்கான இது உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் தெரியணுங்கிறதுக்காக இதெல்லாம், இந்த கால்குலேஷன் வந்து இந்த சிம்பிள், இந்த கால்குலேஷன் வந்து இந்த பாருங்க ஸ்டூடெண்ட்டு, இந்த கால்குலேஷன் இந்த கால்குலேஷன் ரெண்டும் 2 ஹெட்டிங் போடுறோம்ல, அது இந்த கால்குலேஷன். நல்லா பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி இது எல்லாத்தையும் காமிக்கிறோம், பார்த்துக்கோங்க. அடுத்தது ஸ்ட்ரைட்டாக வேணுமா? இந்த குறி போட்டிருக்கேன் பாருங்க, இந்த 2 குறி, இந்த 2 குறிக்கு இங்கே கால்குலேஷன் போட்டிருப்பேன். ஓகேங்களா? டோட்டல் கால்குலேஷனையும் அப்புறமா ஃபுல்லாக காமிக்கிறோம். அப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி கிராஸ் போட்டிருப்பேன். அது வந்து இதோட பேலன்ஸு 65லேருந்து கழித்தது போக உள்ள பேலன்ஸு. இப்போ எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க, டோட்டலாக பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கால்குலேஷனை கவர் பண்ணி போட்டிருக்கோம். டிகிரிஸை நீங்கள் கரெக்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது லெட்ரு வந்து அப்படியே டைப் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் உங்களுக்கு கால்குலேஷன் தேவையில்லை. லெட்ருக்கு இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடம் ஸ்டென்சில் பாயிண்டில் வச்சு அடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு லைன் சென்ட்ரு. இதில் நீங்கள் கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இதை தான் கவனிக்கணும். காப்பி டூலில் ஒரு அட்ரஸ்க்கும் இன்னொரு அட்ரஸ்க்கும் இடைவெளி கிடையாது, அடுத்தடுத்து அப்படியே அடிக்கணும். ஆனால் ஒரு அட்ரஸை நீளமான நிறையா அந்த அட்ரஸை நீளமாக வரும்போது கட் பண்ணி 2 உள்ள தள்ளி, அவ்வளோதான். இதில் ஸ்பெஷல் லெட்டர்லன்னு எடுத்திங்கன்னா அதுதான். அதே போல் இங்கே பாருங்கள், இது இந்த செயினில் கட் பண்ணி வர்றது த செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டு. இப்போ படிப்பையும் கட் பண்ணி வரணுன்னா, இப்போ பின்னு வச்சுக்கலாம், 1 2 3 4 5 இங்கே கனெக்ட் பண்ணோம், 1 2 3 4 5. டீக்கு நேராக அடிச்சிங்கன்னா சரியாக வரும். அவ்வளோதான். இது 2 மட்டும்தான். இது ஒரே லைனில் முடிஞ்சிடுறதுனால ஒன்றா அடிச்சிட்டாங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நல்லா பார்த்துக்கங்க ஸ்டேட்மெண்ட்டை. ஒரு நோட்டில் எழுதி வச்சுட்டு கூட நீங்கள் கால்குலேஷனை போட்டு பார்த்துடலாம். கால்குலேஷன் சரியா, கால்குலேஷன் மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா 60 மார்க் அப்படியே வாங்கிடலாம். ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.